بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتأثرت الأوانم بذكره ورياه. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை சிருஷ்டிகள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்துக்கும் படைப்பாளன் என்ற மூல கர்த்தாவா அல்லாஹ் தான் இருக்கிறான். வல்லாஹு ஃபாலிகு குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய காலிக்காக விஷ்ணு படைப்பாளனாக இருக்கிறார். அதோடு ஒவ்வாலா புள்ளிஷையும் முக்கிய அந்த படைக்கப்பட்ட வஸ்துக்கள் நிலை பெற்று இருப்பதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் பொறுப்பேற்பாளனாகவும் இருக்கிறார். வக்கீல் என்று தன்னையே அல்லாம் சார்ந்தான தன்னால் படைக்கப்பட்ட பொருளுக்கு பொறுப்புதாரியாக இருப்பதாக அல்லாஹ் அறிவிக்கிறான். وَأَعْطَى كُلَّ شَيْءٍ خَلْقَهُ ثُمَّ هَدَى. ஒவ்வொரு சிருஷ்டியையும் அல்லாஹ் அதற்கான படைப்பு அமைப்பை தந்தான். وَأَعْطَى كُلَّ شَيْءٍ كُلَّ شَيْءٍ خَلْقَهُ. அந்த படைப்பு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அதற்கான அமைப்பை வெளி உள்நிலைகளை அவனே கொடுத்தான். படைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பின் முறையை இந்த ஆயத்தில் வைக்கிறான். அல்லாஹ் ஃபாலிகு குல்லி ஷைங்கிறது விளக்கம் எப்படி படைத்தான் என்பது சொல்லப்படுது. இதுல அந்த படைப்புடைய வெளித்தோட்டம் எப்படி இருக்கணுமோ அதையும் உள்ளமைப்பு எப்படி இருக்க வேண்டுமோ அதையும் அவன் தான் கொடுத்தான். அதோடு நிப்பாட்டினா சும்மா ஹதா, அதன் பிரகாரம் இயங்குவதற்கான ஹிதாயத்தையும் அதற்கு அல்லாஹ் அருள் கொண்டே இருக்கிறான். இந்த சும்மா ஹதாவில் இருக்க எசன்ஸ் ஸ்பிரிட் அதை ஒரு பொருளை செய்து உதாரணமா ஒரு செல்போன்ல என்னென்னலாம் இருக்கும் அத்தனையும் கொடுத்துருக்கான். அது எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்கலன்னு சொன்னா அது இருந்து என்ன பிரயோஜனம்? மைக்கு இது நம்ம சொல்லக்கூடிய பேச்சை உள்வாங்கி முகப்பில் சவுத் நம்முடைய ஓசையை பெரிதுபடுத்தி கொடுக்க வேண்டும். அது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உள்ளாக இருக்கு, ஆனால் அது செய்யல, பிரயோஜனம் இல்லை. அப்போ
இந்த மைக்கில் என்னென்னலாம் இருக்கணுமோ அதுதான் பார்த்தாப்புள்ள செய்யும் கவுக்கும். சும்மா ஹதாயம்னா அந்த வேலையை அது செய்யும். முழுமையான உதாரணம் இல்லை, புரியறதுக்காக சொல்லக்கூடிய உதாரணம். இப்படி அல்லாஹ் ஷானஹு தஆலா காயினாத்துகள் சிருஷ்டிகளில் எத்தனை இருக்கிறதோ அவைகள் அத்தனைக்கும் அவைகள் எப்படி அமைப்பாக தோற்றத்தில் இருக்க வேண்டும் அதையும், உள்நிலையில் எவ்வாறெல்லாம் அவைகளுடைய அமைப்பு இருக்க வேண்டுமோ அவைகளையும், அதற்கும் எப்படி இயங்க வேண்டும் என்பது தான் சும்மா அதான். அதையும் அல்லாஹ் தான் தருகிறார். ஏன் அவன் வைக்கிறான், பொறுப்புதாரியா அவன் இருக்கிறது அவன் தான் கொடுத்தான், வேற யாரும் கொடுப்பான். அதனால இந்த ரெண்டு விஷயம் ஆயத்துடைய அடிப்படையில் எல்லாம் காயினாத்தின் சிருஷ்டிகள் சிருஷ்டி என்ற பெயரால் எதெல்லாம் பெயரை தாங்கிக் கொண்டு நான் இதுதான் என்பதாக அது தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றதோ அவை அது அத்தனையும் அல்லாஹ்வினால் சிருஷ்டிக்கப்பட்டது. எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் என்று அவன் நாடினான் அது பிரகாரம் சிருஷ்டிக்கப்பட்டது. அது எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்று அவன் நாடினானோ அதனுடைய தேவைகளை அது வாயால் கேட்காமல் இயல்பால் கேட்டதோ அதையும் கொடுத்து அல்லாஹ் ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நிலைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்றது இந்த உதாரணமாக, ஒரு பொருள் அது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படித்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த பொருளுடைய ஸ்பெஷாலிட்டி சிறப்பம்சம் நம்ம அடையாளம் காட்டும். பாவக்காயம் அது இனிக்கக்கூடியதாக இருந்தால் சும்மா அதாவது அர்த்தமே இல்லை. பாவக்காய் சொன்னா உடனே அது கசப்பெல்லாம் சேர்ந்து வரும். அதுதான் அதனுடைய விஷயத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அதுதான் அந்த அதை கொடுத்துட்டே இதாயிடும். ஆனா தண்ணியிலையோ அந்த செடியிலையோ அந்த இலையிலையோ காமூலையோ அந்த கசப்பு இருக்காது. காயாவளி வந்ததுக்குனால அந்த கசப்பு ஒரே தண்ணியை தான் குடிப்பாட்டப்படுது. கொடிகளாக பல்வெளியில பீக்கங்காய் இருக்கு, சுரக்காய் இருக்கு, கொள்ளங்காய் இருக்கு, பக்கத்துல பாவக்காய் இருக்கு. ஒவ்வொரு அது இப்படி இந்த தோட்டத்துல வரணும், உள்ளாக இப்படி இருக்கணும். அதற்கு பின்னால் இந்த ருசியை மனத்தை தர வேண்டும் என்பது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அது மாற்றமே வரக்கூடாது. இதையும் தானே செய்வதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். இப்போ மற்ற வஸ்துக்கள் அத்தனை கலக்கலக்கும் மாஃபில் ஜமியா பூமியில் உண்டான அத்தனை பொருட்களை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் அந்தந்த பொருள்களை எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி படைத்து அதில் என்னென்னலாம் வெளியாக வேண்டுமோ அவைகள் வெளிப்படுத்தி அதை நிலைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறான் என்ற விஷயத்தை ஒட்டுமொத்தமாக யாருக்கு என்ற கேள்விக்கு உங்களுக்கு தான் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப நம்மளே எல்லாம் தான் படிச்சான், புனிசையில் நாம சேர்ந்தவங்க தான். நமக்கு என்ன இதாயிடுச்சு? நமக்கு ஒரு இதாயிட்டு வேணும் இல்லை. பாவக்காய்க்கு கசப்பு, அது போல மடாக்காய்க்கு உரப்பும் சொன்னா, புளியக்காய்க்கு புளிப்புன்னு சொன்னா, எல்லா வஸ்துக்களையும் நமக்காக படைத்தால்தான் நம்மள என்ன ஸ்பெஷாலிட்டி சிறப்பம்சம் என்ற அந்த நிலையை அல்லாஹ் எதை கொண்டு நமக்கு சிறப்பை தந்திருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை பற்றி குர்ஆனுடைய மொழியில் ஆய்வு செய்தால் நமக்கு அல்லாஹ் என்னென்ற அந்த சிறப்பை கொண்டு தான் நம்மை சிறப்பு உயர்வுபடுத்தி இருக்கிறான், மேன்மைப்படுத்தி இருக்கிறான். வலது கரோனா பனி ஆதம் என்று சொல்லும் போது மனிதனை நாம் சண்டைப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக சொல்றான். அதுபோன்று அஹ்சான் தக்வீன் வெளி தோற்றத்தை கொண்டும் அவரை நாம் அழகுபடுத்தி இருக்கிறோம் என்று சொல்றான். அஸ்பாலையும் ஞாபகம் வானிலத்தும் வார்த்தைனா வெளிரங்கமான உடனமான நேரத்தை கொண்டு உங்களுக்கு நான் சொரிந்து நிலைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் எதிர போய் இந்த எல்லா வார்த்தைகளும் வெவ்வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் கூட கடைசியாக போய் இந்த கையை பிடிச்சுக்கிட்டே போய் கடைசியில போய் நின்றா என்பதுதான் நம்பிக்கை. இவருடைய சிறப்புக்கு எதெல்லாம் வந்தாங்க சொல்லப்பட்டிருக்கும். இந்த சிறப்பு எதனால் 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 என்று போனா எப்படி புளியங்காவுக்கு புளிப்போ பாவக்காய்க்கு கசப்போ அதை நாம் வெளிநிலையில் பார்த்து அதை சமைத்து வாயில வச்சு கடைசியாக நம்மால் உணர்கிறது கசப்பு. அது போன்று உண்மையான உதாரணங்கள். அது போன்று மனிதர்களுடைய நிலையில இவர்களுடைய எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் டிஃபரெண்ட் டைப் வாழ்க்கை. ஒரு உயிரினம் என்று சொன்னால் எத்தனையோ வகையான உயிரினம் உலகத்தில் இருக்கு. ஆனா மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு மாற்று நிலை. சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல், குடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல், தூங்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல். இப்படி எல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு மாற்றமாக ஆனா அதே செயலை தான் செய்கிறார்கள். பசிக்காக தான் புசிக்கிறார்கள், தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு தான் குடிக்கிறார்கள் என்றாலும் கூட இவர்களுடைய முறைகள் இருப்பாங்க. அந்த புலம்பக்கூடிய பயன்பாட்டு முறை
அது ஒரு தனிப்பட்ட இம்தியாஸ், தனிப்பட்ட மாற்று நிலை, உயர்வு நிலைகளை கொண்டு சம்பந்தப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்றால் மக்சத் என்ன? பசி, தாம், காமம், இது போன்ற தேவைகள் தான் அதை கொண்டு நிறைவேறுகிறது. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மற்ற உயிரினங்கள் ஜீவிதம் எந்த ஒன்றுக்கு எதையெல்லாம் உணவுப் பொருள் இருந்து அனுபவித்து ஜீவித்திருக்கிறதோ தன்னில் எதையெல்லாம் ஸ்பெஷாலிட்டியாக காட்டிக்கொண்டு